டேட்டா ஸ்ட்ரக்சரில் கிறிஸ்கல் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கிறிஸ்கல் அல்காரிதம் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்டியை பேஸ் பண்ணி வருது. எம்எஸ்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்றது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒரு கிராஃப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மினிமல் ஸ்பேனிங் ட்ரீங்க யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிறிஸ்கல் அல்காரிதத்தை கொண்டு வர போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோடை வந்து பேக்கில் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. இது இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் எம்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ வந்து ஃபஸ்ட்டு எம்டியாக வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்டாக்குன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை லிங்க்டு லிஸ்ட்டு நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்லாம் நம்ம அதை வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டியை நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைன் பாருங்கள், ஃபார் ஈச் வெர்டெக்ஸ் பிலாங்ஸ் டு கிராஃப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. ஓகேவா, இது வந்து கனெக்டடாக இருக்குது. அதாவது சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. சைக்கிள் ஃபார்ம் ஆகுறதுன்னா என்னென்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டடாக இருக்குது, எதுவும் டிஸ்கனெக்டடாக ஆகாமல் இருக்குது. இந்த 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிள் வைஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆரோ கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஆரோ கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எட்ஜுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 1லேருந்து 2க்கு வந்து வெயிட் எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். 1 அப்படின்னா 1 2 அப்படிங்கிற இந்த 2 வெர்டிசஸுக்கு இடையில நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் நான் க்ரியேட் பண்ணி அந்த கிராஃபுக்கு வந்து நான் வெயிட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபார் ஈச் வெர்டெக்ஸ் பிலாங்ஸ் டு கிராஃப். ஓகே, இது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அல்காரிதம் நடத்துறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ மேக் செட் ஆஃப் வெர்டெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மேக் செட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் டிஸ்ஜாயிண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த மேக் செட் க்ரியேட் பண்ணுறோம். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன, இந்த கிராஃப் வந்து கனெக்டடாக இல்லாமல் அன்கனெக்டடாக இருக்கிறதுக்காக கொண்டு வரதுக்காக இந்த மேக் செட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கொண்டு வரோம். இந்த டிஸ்ஜாயிண்ட் செட்டு எப்படி கொண்டு வருதுங்கிறது நம்ம கீழே நம்ம 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேக் செட்டு வந்து நம்மளாக மேக் பண்ண போகிறோம். ஒரு செட்டு இங்கே எத்தனை கிராஃபில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 செட்டு வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். S1 S2 S3 S1 போட்டுக்கலாம். இங்கே 1 2 3 மொத்தம் 3 செட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மேக் செட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக, டிஸ்ஜாயிண்ட் செட்டை வந்து கொண்டு வரதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட் தி எட்ஜ் ஆஃப் இ இன்டு த நான் டிக்ரீசிங் ஆர்டர் 5 வெயிட் W. இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் இந்த கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு வெர்டிசஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த எட்ஜு வந்து வெயிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். புரியுதா? அப்போ வந்து இதில் ஸ்மாலஸ்ட் வெயிட்டை எடுத்து தான் ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸ்மாலஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் போகணும். அதான் நான் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்றது. எம்எஸ்டினாலே என்னது, ஸ்மாலஸ்ட் எட்ஜஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இந்த ஸ்பேனிங் ட்ரீ யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வரும்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எட்ஜு, அதாவது எட்ஜோட வெயிட்டை ஸ்மாலஸ்ட் வெயிட்டை நம்ம சூஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நம்ம இதை வந்து கவுண்ட் பண்ணலாமா, ஸ்மாலஸ்ட் வெயிட் எதெல்லாம்னு. 1லேருந்து 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிற வெயிட் இருக்குது. 2 to 3 வந்து 2ன்ற வெயிட் இருக்குது. 3 to 1 வந்து 3ன்ற வெயிட் இருக்குது. அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 2 கனெக்ட் ஆகிருக்கிறது தான். அப்போ 1, 2. செகண்ட் என்ன இருக்குது, 2, 3. தேர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 1. மொத்தம் 3 தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் டிக்ரீசிங் ஆர்டரில் வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகே, இந்த லைனுக்கான மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் அப்படின்றது இந்த 1 2 3 அப்படிங்கிறது, எட்ஜ் அப்படிங்கிறது இந்த கனெக்ட் பண்ணியிருக்க இந்த கோடு. ஓகே, நம்ம ஷார்ட்டிங் ஆர்டரில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஈச் எட்ஜ் யூ வி. யூ அப்படின்றது வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற இந்த லைனு, வின்றது செகண்ட் இருக்கக்கூடிய லைனு. பிலாங்ஸ் டு இ டேக்கன் இன் ஷார்ட் ஆர்டர் பை வெயிட். ஓகேவா, இப்போ நான் டிக்ரீசிங் ஆர்டரில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்று செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எட்ஜையும் நம்ம ஷார்ட் ஆர்டர் யூஸ் பண்ணி
வெயிட் வைஸ் எது கம்மியான வெயிட்டோ அது மூலயமா நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து 1,2 தான் எடுக்க முடியும். அப்போ 1ன்றது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா S1ல் இருக்குது. 2 அப்படின்றது வந்து S2ல் இருக்குது. ரெண்டு வேறு வேறு செட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு இந்த லைனை செக் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுக்கும்போது இந்த செட்டில் பார்க்கும்போது வேறு வேறு செட்டில் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ரேஷன் நடக்கும். இங்கே வரும்போது ஃபைண்ட் செட் ஆஃப் U நாட் ஈக்குவல் டு ஃபைண்ட் செட் ஆஃப் V அப்படிங்கிறப்ப இங்கே செட் பண்ணணும். ஃபைண்ட் செட் ஆஃப் 1 எங்கே இருக்குது, S1ல். ஃபைண்ட் செட் ஆஃப் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனா இந்த ஃபஸ்ட்டு இது, Vனா இந்த செகண்டாக இருக்குது. அப்போ ஃபைண்ட் செட் ஆஃப் 1 வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது, ஃபைண்ட் செட் ஆஃப் 2 வந்து செகண்ட் செட்டில் இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக கிடையாது, ரெண்டு வேறு வேறு செட்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ அப்படிங்கிறப்ப இங்கே உள்ளே வரும்போது என்ன ஆகுனா அந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து என்ன பண்ணுறோம், ஏல இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏ எம்டியாக தானே இங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணோம். அப்போ இது ரெண்டு என்ன ஆகுனா ஒன்றா மெர்ஜ் ஆயிரும். யூனியன் ஆஃப் U, Vன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ வந்து இந்த ரெண்டு செட்டில் இந்த யூயும் வியும் எடுத்து என்ன பண்ணுறோன்னா யூனியன் ஆப்ரேஷனாக மெர்ஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது ரெண்டு மெர்ஜ் ஆகி நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா S1 மாறி 1,2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் டேட்டா. அப்போ வந்து இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த U, Vயில் வந்து 1,2 இருக்குது, அது வந்து ஏக்கு அசைன் பண்ண சொல்லுது. அதாவது மெர்ஜ் பண்ணி ஏக்கு அசைன் பண்ணோம். அப்போ இங்கே ஏல என்ன வந்து உட்காரும் பார்த்தீங்கன்னா 1,2 அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துரும். ஓகே, ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மெர்ஜ் பண்ணியாச்சு, திரும்ப யூனியன் ஆப்ரேஷன் பண்ணி மெர்ஜ் பண்ணியாச்சு, திரும்ப ரிட்டன் ஏ பண்ணும்போது ஏல வந்து சேர்ந்துருச்சு. திரும்ப என்ன ஆகும்னா திரும்ப இங்கே வந்து லூப் இங்கே மேலே போகும். மேலே போகும்போது இங்கே இந்த லைனுக்கு வரும். அடுத்தது என்ன எடுக்க போகிறோம்னா செகண்டு இதை செக் பண்ண போகிறோம். 2,3 செக் பண்ண போகிறோம். 2,3 எங்கே செக் பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம 2 எடுத்துட்டோம். அப்போ 2 வந்து S1ல் இருக்குது, 3 வந்து எங்கே இருக்குது, S3ல் இருக்குது. அப்போ ரெண்டு வேறு வேறு செட்டு தான். ஓகேவா, இதை எடுத்துகிட்டு வந்துடும். 2/3 இங்கே செக் பண்ணுது வெயிட்டை வச்சு. திரும்ப இந்த ஃபங்க்ஷன் வரும்போது ஃபைண்ட் செட் ஆஃப் 2 வந்து எந்த செட்டில் இருக்குது, S1 செட்டில் இருக்குது. ஃபைண்ட் செட் ஆஃப் V வந்து என்னது 3 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா S3ல் இருக்குது. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப ட்ரூ கண்டிஷன் இங்கே உள்ளே வரும்போது என்ன பண்ணும், இது ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணி யூனியன், அதாவது மெர்ஜ் ஆப்ரேஷன் நடந்து திரும்ப அது ஏல ஸ்டோர் பண்ணும். ஏல ஸ்டோர் பண்ணும்போது ஆல்ரெடி 1, 2 இருக்குது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2ம் 3யும் கிடச்சிருக்கு. ஸோ 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபைண்ட் ஆகும். இங்கே 3 இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து 1, 2ஓட ஆட் ஆயிரும். ஏன்னா மெர்ஜ் ஆகுது இல்லையா. ஆனால் 2, 3 தான் பார்க்குறோம். இந்த 2 வந்து ஆல்ரெடி S1ல் இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போ 3 அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த S1ல் ஆட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு வந்து S1ல் இங்கே 3 வந்து உள்ளே ஆட் ஆயிரும். அப்போ வந்து S1 செட்டில் வந்து 1, 2, 3ன்னு நமக்கு ஆட் ஆயிருச்சு. ஓகே, இங்கே வந்து யூனியன் ஆப்ரேஷன் நடந்து 1, 2, 3 ஆட் ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டன் ஏ பண்ணும்போது 2,3 வந்து இங்கே ஆட் ஆயிரும். திரும்ப லூப் உள்ளே போகும். திரும்ப என்ன பண்ணும், அடுத்ததை எடுக்கும். பிலாங்ஸ் டு ஒவ்வொரு எஜ்ஜையும் எடுக்கும்போது அடுத்து என்ன எஜ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3,1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும், இது வந்து வியாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இந்த லைன் வரும். இந்த லைன் வரும்பொழுது ஃபைண்ட் செட் ஆஃப் யூவில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஃபைண்ட் செட் ஆஃப் வியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இப்போ ஃபைண்ட் செட் ஆஃப் 3ன்றது S1ல் தான் இருக்குது, ஃபைண்ட் செட் ஆஃப் 3ன்றது S1ல் தான் இருக்குது. அப்போ ரெண்டு பேர் நாட் ஈக்குவல்ட்டாக கிடையாது, ஈக்குவல். எனக்கு எல்லாமே ஒரே செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ S1 ஈக்குவல் டு S1 இப்படி கிடச்சிடும் நமக்கு. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு கேட்டால் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே போகாது. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபால்ஸ் ஆகிடுச்சு அது உள்ளே போகாது. நெக்ஸ்ட் டேட்டா இருக்கான்னு செக் பண்ண போயிடும். இங்கே நெக்ஸ்ட் டேட்டா ஏஜ் இங்கே கொடுத்துருக்க வெயிட் வைஸ் இங்கே கொடுத்துருக்குமான்னு கேட்டால் கிடையாது, எல்லாமே செக் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் பர்டிகுலராக இந்த கண்டிஷன் எதுக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கிராஃப் வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃபில் வந்து 1, 2, 3ன்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2 வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து ட்ரூன்னு சொல்லி இங்கே செக் பண்ணி இங்கே ஏற்றிட்டோம் 1, 2. அப்போ 1, 2 இங்கே என்ன இருக்குது, 1,2. இங்கே நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். 1, 2 என்ன வெயிட் இருக்குது, 1 இருக்குது. ஓகே, செகண்ட் என்ன பார்த்தோம், 2,3 பார்த்தோமா. 1,2 இங்கே எடுத்து எழுதியாச்சு. 2,3ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 அப்படின்ற வெயிட் இருக்குது. திரும்ப 3,1ன்னு வரும்போது தானே நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த 3,1ல் இந்த கிராஃப் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 3,1ன்னு இப்படி போய் ஜாயிண்ட் ஆகிரும். நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது, சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபைண்ட் செட் அப்படிங்கிற இந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைண்ட் செட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த மேக் செட் கான்செப்டை கொண்டு வரோம்ல. இந்த மேக் செட்டுக்கு தனித்தனியாக நம்ம ஒரு செட்டு பிரித்து அதை ஃபைண்ட் செட் மெத்தடை யூஸ் பண்ணி எதெல்லாம் வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுமோ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சி நம்ம டேட்டாவை வந்து பேக்கில் ஏற்றுறோம். அப்படி வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது நமக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. ஏன்னா எல்லாமே ஒரே செட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதனால் ஃபால்ஸ் ஆகிடுது.
ஸோ திரும்ப உள்ளே போகாது. திரும்ப இங்கே செக் பண்ணும்போது இங்கே ஏதாவது எட்ஜு இருக்கான்னு பார்க்கும்போது இங்கே 3யுமே செக் பண்ணுற எதுவுமே கிடையாது. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்கல் அல்காரிதம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வே. இப்போ இந்த கிறிஸ்கல் அல்காரிதத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஏ வந்து ஃபஸ்ட்டு எம்டியாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது. தென் வந்து ஈச் வெர்டெக்ஸ் பிலாங்ஸ் டு கிராஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கிராஃப் தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக் செட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மேக் செட் இங்கே எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வெர்டிசஸ் இருக்குது இல்லையா, 1 2 3 4 5 இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 5 மேக் செட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். S1, S2, S3, S4, S5. 1 2 3 4 5. மொத்தம் என்ன பண்ணியிருக்கோன்னா 5 செட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஷார்ட் தி எட்ஜ் ஆஃப் இ இன்டு த நான் டிக்ரீசிங் ஆர்டர் பை வெயிட் டபிள்யூ. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வெர்டிசஸுக்கும் வெயிட் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, எட்ஜ் வைஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் வந்து இந்த சர்க்கிளில் இருக்கிறது எல்லாமே வெர்டிசஸும் நம்ம சொல்லுவோம். இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வெயிட்டெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வைஸ் நம்ம வந்து பிரிச்சிங்கே நம்ம எழுத போகிறோம். ஒவ்வொரு வெர்டிசஸோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த வெயிட்டை வந்து ஸ்மாலஸ்ட் வைஸ் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, எழுதலாமா? ஃபஸ்ட் இதில் ஸ்மாலஸ்ட் வெயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். 1 வந்து 1 to 1க்கும் 2க்கும் இடையில தான் இருக்குது, மற்ற எங்கேயுமே கிடையாது. அப்போ இங்கே எழுதிக்கலாம் 1,2. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது 2,3ல். ஸோ 2,3ல் வந்து 2 இருக்குது. அடுத்து 1 2க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 5 தான் இருக்குது. அப்போ 2,5 2,5. திரும்ப 5க்கு அப்புறம் 6 இருக்குது 1,4. 6க்கு அப்புறம் என்ன இருக்குது 7 இருக்குது. 3,5. 7க்கு அப்புறம் 8 இருக்குது 2,4. தென் லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னா 4,5. ஸோ மொத்தம் 9 இருக்கான்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 இருக்கான்னு செக் பண்ணோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஸ்மாலஸ்ட் வைஸ் நம்ம வந்து பிரித்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஸோ அதுக்கான மீனிங் தான் இந்த லைன். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எட்ஜையுமே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஷார்ட்டிங் ஆர்டரில் தான் எழுதியிருக்கோம். அந்த ஒவ்வொரு எட்ஜையும் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி செக் பண்ணலாம்? ஃபைண்ட் செட் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு ஃபைண்ட் செட் ஆஃப் வி. இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து யூஆவும் இது வந்து விஆவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இந்த லைன் வரும்பொழுது நம்ம வந்து இது நாட் ஈக்குவல்ட்டா இல்லை ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஃபைண்ட் செட் ஆஃப் யூ அண்ட் ஃபைண்ட் செட் ஆஃப் வி. ஓகே, ஃபைண்ட் செட் ஆஃப் 1 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டு 1ல் இருக்குது. ஓகே, ஃபைண்ட் செட் ஆஃப் 2 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட் 2ல் இருக்குது. இப்போ ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு செட்டில் இருக்குது. S1ன்றது வேறு S2ன்றது வேறு. ஸோ அப்படிங்க இருக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லும்போது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே வரும். ஓகேவா? இந்த லைன் உள்ளே வரும்போது ஏ யூனியன் ஆஃப் யூ வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி, யூனியன்னா என்னது மெர்ஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா 1 2 S1 S2 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரே டேட்டாவை நம்ம என்ன பண்ணிடணும்னா மெர்ஜ் பண்ணிடணும். அப்போ எப்படி மாறும் 1,2 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ இது வந்து S1லேயே வந்து உட்காந்துரும். சரிங்களா? இப்போ ரெண்டையும் செக் பண்ணியாச்சு. அந்த S1ல் உட்காந்துருச்சு இல்லையா, 2 சேர்த்து ஒரே டேட்டாவா. இதை வந்து எதுக்கு ஸ்டோர் பண்ணுது? ஏல ஸ்டோர் பண்ணுது. அப்போ ஏல நமக்கு என்னென்னு உட்காரும் 1,2. இப்போ இந்த ஏல ஸ்டார்டிங்கில் எம்டியாக வச்சுக்க சொன்னலே அந்த எம்டி தான் இந்த எம்டி. அப்போ இந்த எம்டியில் வந்து என்ன உட்காரும் 1,2ன்னு சொல்லி வந்து உட்காரும். ஓகே, ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூனியன் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டோம், உள்ளே வந்து சேர்த்துட்டோம். 1,2ன்னு ஒன்றா ஆகிட்டோம். தனித்தனியாக இருந்த டேட்டாவை ஒன்றா கொடுத்தாச்சு யூனியன் ஆப்ரேஷன் பண்ணி. ரிட்டன் ஏன்னு சொல்லும்போது இது ரிட்டன் பண்ணும். திரும்ப லூப் உள்ளே போகும். திரும்ப லூப் உள்ளே போகும்போது அதாவது இந்த எட்ஜை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணால் தான் இந்த கண்டிஷனை விட்டு வெளியில் வரும். அதுவரை லூப் உள்ளே சுற்றிட்டு தான் இருக்கும். ஸோ செகண்ட் டைம் உள்ளே போகும்போது என்னது, அடுத்த எட்ஜை வந்து செக் பண்ணும். அடுத்த எட்ஜ் எது 2,3. வெயிட் வைஸ் பார்க்கும்போது 2,3 தான் அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வரும். இந்த லைன் வரும்போது ஃபைண்ட் செட் ஆஃப் யூ. ஃபைண்ட் செட் ஆஃப் யூவில் என்ன இருக்குது 2 இருக்குது. ஃபைண்ட் செட் ஆஃப் வியில் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 2,3. 2ன்றது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்ச S1 செட்டில் இருக்குது. சரியா? 3 அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா S3 செட்டில் இருக்குது. அப்போ ட்ரூவா ஃபால்ஸா?
S1 நாட் இஸ் ஈக்குவல் டு S3 ரெண்டு ஈக்குவல் இல்லை, இது 1 இது 3, அப்போ அது நாட் ஈக்குவல் டு தான். அப்போ இதுவும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த S1ஐயும் S2ஐயும் மெர்ஜ் பண்ணும். அந்த யூனியன் ஆப்ரேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். மெர்ஜ் பண்ணி எதில் சேர்க்கும்? 2,3 வந்து ஏல ஸ்டோர் பண்ணும். அப்போ ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் லைன் இங்கே வரும்போது யூனியன் ஆப்ரேஷன் U,V. அப்போ யூவையும் விஏவையும் ஜாயின் பண்ணோம். ஆல்ரெடி யூ வந்து 2,3 இருக்கு இல்லையா, இது யூவாகவும் இது வியாவும் வச்சுக்கணும். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது 2 வந்து ஆல்ரெடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S1ல இருக்குது. ஸோ இதை விட்டுறலாம். 3 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S3 இருக்குது. அப்போ S3 அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த S1லேயே ஆட் பண்ணிடுங்க. அதான் யூனியன் ஆப்ரேஷன். ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இதே சேர்த்து மெர்ஜ் பண்ணுறோம். அப்போ மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. திரும்ப ரிட்டன் ஏ பண்ணும்போது நமக்கு 2,3ன்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணிடும். திரும்ப எகெயின் லூப் உள்ளே போகும். ஃபார் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அடுத்த ஏஜை கவுண்ட் பண்ணும். அடுத்த ஏஜ் நமக்கு என்ன இருக்குது, 2,5 இருக்குது. இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைன் செட் ஆஃப் யூவில் என்ன இருக்குது, இந்த 2 இருக்குது. ஃபைன் செட் ஆஃப் 2 வந்து S1ல இருக்குது. ஓகே, S1 ஃபைன் செட் ஆஃப் 5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S5 அப்படிங்கிற செட்டில் இருக்குது. ஸோ S5. அப்போ S1 S5 ஈக்குவலாக கிடையாது, வேறு தான். அப்போ வந்து இது ட்ரூ ஆயிரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது யூலையும் வீல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன பண்ணும், மெர்ஜ் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணும். அப்போ ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S1ல நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 2 இருக்குது. S5ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. ஸோ அதையும் அடிச்சிருங்க. இது ரெண்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே ஏற்றிடணும். மேலே எங்கே ஏற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏல கொண்டு ஸ்டோர் பண்ணிடணும். ஏன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க, ஏல ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2,5ன்னு ஸ்டோர் ஆயிரும். அடுத்து இங்கே வரும்போது யூனியன் ஆப்ரேஷன் பண்ணணும். யூனியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது யூவோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 வந்து ஆல்ரெடி S1லே இருக்குது. ஸோ இங்கே வந்து மெர்ஜ் பண்ண தேவையில்லை. பியோட டேட்டா பி வந்து எங்கே இருக்குன்னு 5 5th டேட்டாவில் இதை அடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே 5ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுங்க. மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆயிரும், எல்லாம் ஒரே டேட்டாக்கில் வந்து உட்காந்துரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டேட்டா திரும்ப உள்ளே போகும். உள்ளே போகும்போது அடுத்த எட்ஜை வந்து எடுக்கணும். அடுத்த எட்ஜை எடுக்கும்போது என்ன ஆகுது, 1,4ன்னு இருக்குது. 1,4 நம்ம எடுக்கும்போது செக் பண்ணணும். ஃபைன் செட் ஆஃப் யூவில் என்ன இருக்குது, 1. ஃபைன் செட் ஆஃப் 1 வந்து எந்த செட்டில் இருக்குன்னா S1 செட்டில் இருக்குது. ஃபைன் செட் ஆஃப் 4 எந்த செட்டில் இருக்குது, S4 அப்படின்ற செட்டில் இருக்குது. அப்போ S1, S4 ஈக்குவலாக கிடையாது, நாட் ஈக்குவல் தான். அப்போ இது ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது யூவோட வேல்யூ வியோட வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணும். அப்போ வந்து யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, ஏக்கு அசைன் பண்ணுங்க. இதோட வேல்யூ வந்து 4. ஸோ 1,4ன்னு ஏல அப்டேட் பண்ணிடும். திரும்ப யூனியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணும்போது ஆல்ரெடி என்ன இருக்குது, 1 2 3 5 இருக்குது. திரும்ப இந்த 4 இதில் வந்து ஆட் ஆயிரும். அப்போ 1 2 3 4 5 நமக்கு கிடச்சிரும். ஓகே, இது வரையும் செக் பண்ணிட்டோமா. திரும்ப வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப லூப் உள்ளே போகும். லூப் உள்ளே போது அடுத்த ஏஜ் செக் பண்ணணும். அடுத்த ஏஜ் இருக்குது 3,5 இருக்குது. 3,5 வரும்போது ஃபைன் செட் ஆஃப் இந்த ஆப்ரேஷன் வரும். இப்போ ஃபைன் செட் ஆஃப் யூவில் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 வந்து எந்த செட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S1 செட்டில் இருக்குது. ஓகே, S1 திரும்ப வந்து ஃபைன் செட் ஆஃப் வியில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 5 இருக்குது. 5 வந்து எந்த செட்டில் இருக்குது, எல்லாமே 5 வந்து இந்த S1ல தான் இருக்குது, S1. அப்போ இங்கே பாருங்கள், ஃபைன் செட் ஆஃப் யூ நாட் ஈக்குவல் ஃபைன் செட் ஆஃப் வி. ஃபைன் செட் ஆஃப் 3 S1ல தான் இருக்குது. ஃபைன் செட் ஆஃப் 5ல என்னது, S1ல தான் இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக மாறிடும். ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது ஈயோட வேல்யூ வந்து 3 வந்து S1ல தான் இருக்குது. ஃபைன் செட் ஆஃப் வியோட வேல்யூ 5ன்றது S1ல தான் இருக்குது. அப்போ ரெண்டு S1 ஈக்குவல் டு S1 இங்கே வந்து என்ன ஆயிரும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ஈக்குவலாக இருக்கணும். பட் இது ரெண்டுமே ஈக்குவலாக மாறி போச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வராது. அப்போ என்ன ஆயிரும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே போகாது. அப்போ இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம இந்த கிராஃபை செக் பண்ணணும். ஓகேவா, இங்கே வந்து ஏதோ சைக்கிள் ஃபார்ம் ஆகுது, அதனால தான் இங்கே வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக வருது. அப்போ இங்கே செக் பண்ணிடலாமா, இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த இதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு கொண்டு வந்தோம். 1,2 கொண்டு வந்தோம், 2,3 2,5 1,4 இது 4 கொண்டு வந்தோம். 3,5 வரும்போது தான் நமக்கு வந்து என்ன இது ஃபால்ஸாக மாறிடுச்சு. அப்போ இதை மட்டும் செக் பண்ணலாம். 1,2 எங்கே இருக்குது, 1,2 உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் தனி கிராஃபாக போடுறேன். இது இல்லைன்னா இதுலேயே நான் சொல்லிவிடுவேன். ஓகே, 1,2 2,3 எங்கே போகுது, 2,3 2,5 எங்கே போகுது, இங்கே போகுது. 2,5
திரும்ப 1,4 இங்கே போகுது, 1,4 இங்கே போகுது. எதுவுமே உங்களுக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகலை பாருங்கள், எல்லாமே கட்டாயி தான் நிற்கிது. சரியா? அடுத்து 2,4 போட்டோமா, 1,4 போட்டோம். 3,5 பார்க்கணும். 3,5 பார்க்கும்போது 3யும் 5 இங்கே வருது. இப்படி போட்டோன்னா இது ஜாயிண்ட் ஆயிரும். இங்கே நமக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அடிச்சிருச்சு. புரியுதா? ஸோ அதனால தான் இந்த ஃபைண்ட் செட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப இந்த மேக் செட் அப்படிங்கிறதையும் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக் செட்டே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப இப்போ இது வந்து நமக்கு ஃபால்ஸ் அடிச்சிச்சு, நம்ம செக் பண்ண முடியாது, விட்டுறலாம். அடுத்து என்னதுக்கு 2,4 செக் பண்ணணும். திரும்ப லூப் உள்ளே போகுமா, ஃபார் ஸ்டேட்மெண்ட் போகும். இங்கே பார்க்கும்போது இந்த டேட்டாவை எடுக்கணும். ஃபைண்ட் செட் ஆஃப் 3 இங்கே இருக்குது. ஃபைண்ட் செட் ஆஃப் 3 வந்து S1ல தான் இருக்குது. ஃபைண்ட் செட் ஆஃப் 5 இங்கே இருக்குது, அதுவும் S1ல தான் இருக்குது. இதுவும் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா இங்கே நாட் ஈக்குவலாக இருந்து உள்ளே வரணும், இங்கே இது ஈக்குவலாக மாறி போச்சு. அப்படிங்கிறப்ப இங்கே உள்ளே வராது. அப்போ அதையும் செக் பண்ணிடலாம். 3,5க்கு அப்புறம் 2,4 செக் பண்ணோம். அப்போ 2,4 இங்கே இணையுது. அப்போ இங்கே இப்படி இணைச்சோம்னா இதுவும் நமக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுவும் கொண்டு வர முடியாது. ஓகே, இதையும் விட்டுறலாம். லாஸ்ட் ஒன் இது இருக்குது, இதை செக் பண்ணணும். 4,5. ஃபைண்ட் செட் ஆஃப் 4 எங்கே இருக்குது, S1ல தான் இருக்குது. ஃபைண்ட் செட் ஆஃப் 5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் S1ல தான் இருக்குது. ரெண்டுமே வந்து S1க்குள்ள தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே போகாது. திரும்ப இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்குள்ள ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இது எதுவுமே செக் பண்ணாது. அப்போ இதுவும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து கண்டிஷனுக்குள்ள இது வந்து ஃபால்ஸ் அடிச்சிருச்சு. அப்போ அந்த 4,5 எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், 4, 5. அப்போ இப்படி இணைச்சோம்னாலும் என்ன ஆயிடும், சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ லாஸ்ட் 3 கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம இங்கே வந்து கண்டிஷனுக்குள்ளே உள்ள போட முடியல. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்கல் அல்காரிதம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சி அதுக்கு ஒரு மேக் செட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைண்ட் செட் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டா எந்தெந்த வேர்டிசஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும், எந்தெந்த வேர்டிசஸ் எல்லாம் கனெக்ட் ஆகாது, எங்கெல்லாம் சைக்கிள் ஃபார்ம் ஆகும், எங்கெங்கெல்லாம் சைக்கிள் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த பேக்அண்ட் ஏல ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேர்டிசஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான் நமக்கு கிடச்சிருக்கு. பட் இங்கே இருக்கக்கூடியது வந்து 7. அப்போ 7ல் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வேர்டிசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, 3 வேர்டிசஸ் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. இந்த கிராஃப் வந்து நம்ம கிறிஸ்கல் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சைக்கிள் ஃபார்ம் ஆகாத அப்படியும் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் இதில் வந்து புரிஞ்சக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் செட் கிரியேட் பண்ணணும், ஃபைண்ட் செட் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் உள்ள கொண்டு வரணும், யூனியன் ஆப்ரேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணால் கிறிஸ்கல் அல்காரிதம் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கவும். நீங்களும் இது போல் இன்னொரு கிராஃப் வரைஞ்சி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பற்றி பேசலாம்.